பழமொழி நல்ல வேலை மாறிச்சிங்க. அப்படி என்ன பழமொழி மாறினாலும் நல்லது நடச்சுன்னு பார்க்குறீங்களா? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? இதோட பழங்காலத்து பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? அந்த காலத்தில் தலை நிறைய பூ வச்சுட்டு அடுப்பு ஊத போகிற பெண்கள்கிட்ட இன்னொரு பெண்கள் சொல்லியிருக்காங்க, நீ எப்படி இருந்தாலும் அந்த பூ கறிக்கு தானே போகும், அதனால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடுப்பெல்லாம் ஊதிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாறினது படிப்பு. அந்த படிப்புன்ற வார்த்தை வந்தனாலேயே என்னமோ பெண்களுக்கு ஒரு இது தோணுச்சு, இந்த படிப்பு படித்தா நம்ம மேபி இந்த இடத்த விட்டு வெளியில் போகலான்னு யோசிச்சுருந்துருக்காங்க அந்த காலத்து பெண்கள். அது யோசிச்சது கரெக்டு தான். அதனால தான் நாமெல்லாம் இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அதனால அந்த பெண்களுக்கு பிக் 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 தேங்க்ஸ். நான்லாம் வந்து பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பாரதி போன்ற சில ஆண்களும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு பிக் 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 தேங்க்ஸ். ஸோ அதனால ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் த பியூட்டிஃபுல் உமன் அவுட் தேர். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள்.